வணக்கம். இ-ஆஃபீஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி வீடியோஸ் வீடியோ நம்பர் 22. இந்த 22ஆம் வீடியோவில் இங்க் சைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டிராஃப்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. டிராஃப்டில் மட்டும்தான் இங்க் சைன்ற விஷயம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக அப்ரூவ் ஆன டிராஃப்ட்ஸில் மட்டும்தான் இந்த இங்க் சைன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த இங்க் சைன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ரூவ் ஆன டிராஃப்டை டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அண்ட் அப்படி டிஸ்பேட்ச் பண்ணும்போது அது ரெசிப்டாக போகாது, இஷ்யூ அப்படின்னு தான் போகும். ஸோ ரெசிப்ட்னா என்ன, இஷ்யூனா என்ன, ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ நம்பர் 21ல் கிறிஸ்டல் கிளியராக கொடுத்தாச்சு. ஸோ அதில் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைனா ஐ ரிக்வெஸ்ட் யூ டு வாட்ச் 21 வீடியோ நம்பர் 21 பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இங்க் சைன் பெட்டராக புரியும். ஏன்னா இஷ்யூ அண்ட் ரெசிப்டுக்கான டிஃப்ரென்ஸ் புரிஞ்சால் மட்டும்தான் இந்த இங்க் சைன் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இங்க் சைனில் ரெண்டு கவனமான வார்த்தைகள் இருக்குது. ஒன்று, சேம் காப்பி இஸ் அக்செப்டட் அப்படின்னு சொல்கிறோம். இரண்டாவது, சைன் இஸ் நீடட் அப்படின்றோம். இந்த வார்த்தைகள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பட் மற்ற விஷயங்கள் வந்து நீங்கள் வீடியோ வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதுக்கான ரெண்டு மீனிங் உங்களுக்கு பெட்டராக புரியும். ஸோ இங்க் சைன் அப்படின்ற விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நான் டெலிவர் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு லாகின்ல இருக்கேன், என்னோட இ-ஆஃபீஸ் லாகின்ல இருக்கேன். இப்போ என்னோட அசம்ஷன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அசிஸ்டண்ட் ஆகிய நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். அதில் ஒரு டிராஃப்ட் உருவாக்குனேன். என்னோட டிராஃப்ட் அப்ரூவிங் ஆஃபீஸர் இந்த டிராஃப்ட்டை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் அதை இங்க் சைன் மூலயமா டெஸ்பேட்ச் பண்ணுறேன்னா இப்போ நான் பண்ணுறது பண்ணலாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இதுதான் என்னோட ஃபைல். இந்த ஃபைலில் என்னோட அப்ரூவ் ஆன டிராஃப்ட் வந்து இதுதான், இப்படி இருக்குங்க. அப்ரூவ் ஆகிடுச்சு. ஏன்னா நேம் வந்துருச்சு. அதே மாதிரி மேலே வந்து ஃபைல் நேம் வந்தாச்சு, இஷ்யூ நம்பர்லாம் வந்தாச்சுங்க. அண்ட் டிராஃப்ட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்னு சொல்லியாச்சு. ஸோ இது வரைக்குமே எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்போ அட்வான்ஸ் லெவலாக வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ரைமரி லெவலில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் டிராஃப்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி நோட் கிரியேட் பண்ணுறது, டிராஃப்ட் எப்படி அப்ரூவல் பண்ணுறது, அந்த விஷயங்கள்லாம் ப்ரைமரி வீடியோஸில் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸில் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். நார்மலாக பார்த்தாங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த ஐகான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ டவுன்லோட் பண்ணது பிடிஎஃபாக அவங்க கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதை ஒரு ரெசிப்டாக க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த டவுன்லோட் ஆன பிடிஎஃபை இந்த ரெசிப்ட் எலக்ட்ரானிக் போயிட்டு இப்படி இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே தேவையான பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிவிட்டு, இப்போ லெட் இட் பி, நான் சும்மா ட்ரைனிங்ன்றதுனால டெஸ்ட்டுன்னு போடுறேன் எல்லாத்துக்குமே. பட் அப்படி இல்லை. பட் நீங்கள் வந்து இப்போ க்ரியேட் பண்ணும்போது அப்ராப்ரியேட் டேட்டாஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணணும் நீங்கள். இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு ஜென்ரேட் அண்ட் சென்ட் கொடுப்பாங்க. இந்த இடத்துல டூ அட்ரஸில் யாருக்கு, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ கன்னியாகுமரி டிபிஓலேருந்து தபால் செக்ஷன் டிஜிபி ஆஃபீஸுக்கு அனுப்பணும்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி சென்ட் கொடுப்பாங்க. இதுதான் நார்மல் மெத்தட் ஆஃப் டெஸ்பேட்ச். பட் ஆனால் இப்போது இந்த இங்க் சைன் மூலயமா பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் நீங்கள் கவனிங்க. இப்போ இதுதான் அந்த ஃபைல். எனக்கு அப்புறம் ஒரு டிராஃப்ட் இங்கே இருக்குது. ஓகே, இதுதான் அந்த டிராஃப்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்க் சைன் வந்துட்டாலே இஷ்யூ, இந்த ரிசீவ்ட் லெட்டர்ஸில் இஷ்யூவாக தான் வரும். இது இந்த இந்த இது இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம வீடியோ நம்பர் 21ல் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போது சி, ரெண்டு வார்த்தைகள் நம்ம சொல்லியிருந்தோம். சேம் காப்பி இஸ் அக்செப்டட், சைன் இஸ் நீடட். சைன் இஸ் நீடட் இப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். எதை, எனக்கு அப்ரூவ் ஆன டிராஃப்டை நான் ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணுறேன்னா, சேம் காப்பி இஸ் அக்செப்டட் பார்த்தீங்கன்னா, நான் இஷ்யூவாக அனுப்பும் போது கூட இந்த ஆஃபீஸில் அப்ரூவ் ஆன காப்பி இருக்குல்ல, வெறும் என்னோட ஆஃபீஸரோட பெயர் மட்டும்தான் வரும். அந்த மாதிரி வந்துச்சு. இதையே வந்து எந்த ஆஃபீஸ்க்கு நான் அனுப்புகிறேனோ அதை ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அதை தான் வந்து நம்ம சேம் காப்பி இஸ் அக்செப்ட்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். சில ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மைட் பி செக்ரட்டரியேட் ஆர் மைட் பி எனி அதர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் ஈவன் சீஃப் ஆஃபீஸில் கூட இருக்கலாம். யார் கேட்குறாங்களோ என்ன சொல்லிடுவாங்கன்னா, இல்லை இது ரொம்ப முக்கியமான ஒரு தபால், இது நீங்கள் பெயர் மட்டும் இந்த மாதிரி அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ஐ நீட் தி ஆஃபீஸர்ஸ் சிக்னேச்சர்னு சொல்லிடுவாங்க இந்த இடத்துல. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸர் எய்தர் இந்த எஸ்பி சார், இவங்க இந்த எஸ்பி கிட்டேயே போயிட்டு சைன் வாங்குவாங்க. இல்லைனா சில டைம் பார்த்தீங்கன்னா ஃபார் போட்டுட்டு த கன்சர்ன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆர் த சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் யார் வேணா இருக்கலாம், அந்த ஆஃபீஸில் கன்சர்ன் அத்தாரிட்டி இருந்தாங்கன்னா அவங்க ஃபார் போட்டு கூட பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு மெத்தடாலஜிஸ் தான் ஃபாலோ ஆகுது. என்ன பண்ணுறாங்க, இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுறாங்க. டவுன்லோட் பண்ணோன்னே இந்த டிராஃப்ட் பார்த்தீங்கன்னா
கம்ப்யூட்டரில் சேவ் ஆகிடுது. இதை பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ணி ஃபிசிக்கல் காப்பியாக பிரிண்ட் ஆகிடுது. பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பேப்பரில் அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸர்கிட்ட ஒரு சிக்னேச்சர் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அந்த ஃபிசிக்கல் பேப்பரை திருப்பி ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக அவங்க கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் எப்போ எனக்கு இந்த மாதிரி நேம் வரக்கூடாது, எனக்கு சிக்னேச்சர் வேணும்னு கேட்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு நீங்கள் இஷ்யூ மூலயமா ஒரு தபால் அனுப்புறீங்கன்னா இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ். வெரி சிம்பிள், எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, இந்த மாதிரி ஆஃபீஸில் அப்ரூவ் ஆனாலே போதும், அதை நீங்கள் இஷ்யூவில் அமிச்சா போதும்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த இன்சைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கல்ல அதே டாக்குமெண்ட்டை திருப்பியும் அப்லோட் பண்ணுங்கள். இன்சைன் டாக்குமெண்ட் ஹஸ் பீன் அப்லோடுன்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது கன்ஃபார்ம் டிஸ்கார்ட் இன்சைன் ஒன்று வரும் உங்களுக்கு. அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா இடதுபுறம் இவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, உங்கள் டிராஃப்ட் அப்ரூவிங் ஆஃபீஸர் அப்ரூவ் பண்ண டிராஃப்ட் இதுதான், அதுதான் இங்கே அப்ரூவ்ட் காப்பின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல சைன்டு காப்பின்னு மீன் பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்ம சைன்லாம் வாங்கலை. ஏன், நம்ம எந்த ஆஃபீஸ்க்கு இந்த தபாலை இஷ்யூவாக அனுப்புகிறோமோ அவங்க எனக்கு ஆஃபீஸ் அப்ரூவ்ட் காப்பியே ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே, ஜஸ்ட் கிராஸ் வெரிஃபிகேஷன் தான், இதுதான் இதுவா அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கன்ஃபார்ம்னு கொடுக்குறாங்க. ஓகே, பட் இதே கேஸ்லேயே இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருவேன், உங்களுக்கு என்ன ஈஸியாக புரியும். சைன் இஸ் நீடட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம இப்போ சொன்னோம்ல, இந்த டிராஃப்ட்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்துருவீங்க. பிரிண்ட் எடுத்து அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்குவீங்க. இல்லைனா ஃபார் போட்டு எந்த அத்தாரிட்டிகிட்ட வாங்கணுமோ சிக்னேச்சர் வாங்கிட்டு அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இப்போ இன்சைன் கிளிக் பண்ணுவீங்க. எந்த இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த சைன்டு காப்பி, இன்சைன்டு காப்பி டாக்குமெண்ட் அப்லோடுன்னு வந்துருச்சு. பட் ஆனால் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அப்ரூவ்டு அப்படின்னு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ என்ன மாறிடுச்சு, பெண்டிங் இன்சைன் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இங்கே ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. இப்போ நான் கன்ஃபார்ம் டிஸ்கார்ட் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் டிஸ்கார்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்ரூவ்டு காப்பி, என்னோட ஆஃபீஸர் ஆஃபீஸில் அப்ரூவ் பண்ண காப்பி இங்கே இருக்குது. அதே காப்பி தான் நான் பிரிண்ட் எடுத்து சைன் வாங்கி ஸ்கேன் பண்ணல, அது இங்கே இருக்குது. ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் சும்மா க்ரீனிங்கில் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வேரியேஷனுங்க, டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இது பட் ஆனால் எவ்ரி கண்டென்ட் இஸ் த சேம் கண்டென்ட் தான். பட் ஒரு சிக்னேச்சர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். எப்போனா நீங்கள் தபாலை எந்த ஆஃபீஸ்க்கு அனுப்பணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க எனக்கு ஆஃபீஸில் இந்த மாதிரி நேம் வந்தால் மட்டும் போதாது, இந்த அப்ரூவ் வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி சிக்னேச்சர் வேணும்னு சொன்னாங்கன்னா அப்போ நீங்கள் எதை பண்ணலாம். ஸோ கன்ஃபார்ம் டிஸ்கார்ட்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஓகே இதுதான் இது, பட் இதில் சிக்னேச்சர் ஆட் ஆகிருக்கு, ஐ எம் கிவிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த டிராஃப்டோட ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ரூவ்ட் அப்படின்னு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சைன் பெண்டிங் இன்சைன் கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. இப்போ சைன்டுன்னு இருந்துச்சு. இந்த இடத்துல எனக்கு என்ன இருந்துச்சுன்னா ஆஃபீஸில் என்னோட ஆஃபீஸர் அப்ரூவ் பண்ண காப்பி இருந்துச்சு. பட் இப்போ கவனிங்க, நான் அப்லோட் பண்ண இன்சைன் காப்பி இங்கே வந்தாச்சு. இந்த இனிஷியேட் டெஸ்பேட்ச்னு நான் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். இப்போ எக்ஸாம்பிள், இந்த சைன்டு காப்பி தான் கேட்குறாங்களா, இல்லை சைன்டு காப்பி இல்லாமல் ஆஃபீஸ்க்கு காப்பி ஒத்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரிண்ட் எடுத்து சைன் வாங்குறதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். வாட் எவர் வி செட் நவ். இப்போ நீங்கள் யூ ஹாவ் டு கிளிக் ஆன் இனிஷியேட் டெஸ்பேட்ச். இந்த இடத்துல இனிஷியேட் டெஸ்பேட்ச் ஒன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஒரு ஐகான் கிடைக்குது, ஆட் ரெசிபியன்ட் அப்படின்னு கிடைக்குது. இந்த ஆட் ரெசிபியண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பப்ளிக்ன்றதை விட்டுருவோம். ஏன்னா பப்ளிக்லாம் நம்ம ஆஃபீஸ் எனேபிள் பண்ணல, தே டோன்ட் ஹேவ் எனி ஆக்சஸ் டு த பப்ளிக் வந்து நம்ம ஆஃபீஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுக்கல. அவங்களுக்கு போதுன்னா நம்ம பிரிண்ட் எடுத்து அவங்களுக்கு த்ரூ தபாலோ த்ரூ ஹேண்டில் கையில் கொடுக்குறதோ ஏதோ பண்ணிவிடுவோம். இங்கே இன்ட்ரா ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குங்க, இதை செலக்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த சர்ச் ஹியர் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல வச்சு நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ, இப்போ எக்ஸாம்பிள் என்கிட்ட இன்னொரு ஐடி இருக்குது, இப்போ விக்னேஷ்குமார்ன்ற ஒரு ஐடி என்கிட்ட இருக்குது ட்ரைனிங்காக, அதை யூஸ் பண்ணலாம். இப்போ இல்லைனா இப்போ ஐ ஹேவ் டு சென்ட் திஸ் தபால் டு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தபாலுக்கு அனுப்பணும்னா டிபிஎல் போடணும், அப்புறம் தான் அந்த அப்ரிவேஷன் போடணும். இதில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் காஞ்சிபுரம் ரேஞ்ச் வராங்க, எனக்கு தேவை காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். இவங்களை செலக்ட் பண்ணி நான் ஆட் கொடுக்குறேன்னா இங்கே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் க்ளோஸ் கொடுத்துட்டேன்னா இப்போ நான் சென்ட் வித் ஃபாலோஅப் வித்தவுட் ஃபாலோஅப் இருக்குது. சென்ட் வித்தவுட் ஃபாலோஅப் கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சங்கீதான்றவங்க இவங்க தான் தபால் செக்ஷனில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. இவங்களுக்கு இந்த ரிசீவ் லெட்டர்ஸில் இன்ட்ரா ஆஃபீஸில் இது போய் உக்காந்துரும். இதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த இஷ்யூவை வந்து ரெசிப்டாக மாற்றி இவங்க ஒர்க் பண்ணுவாங்க.
இது வந்து நம்ம வீடியோ நம்பர் 21ல் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இது நம்ம இன்டெப்த்தாக போகல. ஓகே, இதை நான் தப்பாக ஆட் பண்ணிட்டேன்னா ஐ கேன் கிளிக் ஆன் திஸ் ரிமூவ், எஸ் கொடுத்துடுறேன். ஆட் ரெசிபியன் கொடுத்து இன்ட்ரா இ ஆஃபீஸ், இப்போ எனக்கு இருக்கிற இன்னொரு ட்ரைனிங் ஐடி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் அந்த கரெக்டான நபர். ஆட் இங்கே வந்துருச்சுன்னா ஐ ஹாவ் டு கிளிக் ஆன் க்ளோஸ். இதில் கேன் ஐ ஆட் மல்டிபிள் என்ட்ரிஸ்னா எஸ், யூ கேன் ஆட் மல்டிபிள் என்ட்ரிஸ். இந்த மாதிரி மல்டிபிள் என்ட்ரிஸ் கொடுத்துட்றாங்க. நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா இந்த எத்தனை பேர் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ரிசீவ் லெட்டர்ஸில் இன்ட்ரா இ ஆஃபீஸில் போயிடும். ஸோ இப்போ நான் ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுக்குறேன், இவருக்கு மட்டும் கொடுத்துட்டு இப்போ நான் வித் ஃபாலோ அப் வித்தவுட் ஃபாலோ அப்னு சொல்கிறேன். இப்போ நான் வித் ஃபாலோ அப்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ எக்ஸாம்பிள் வித் ஃபாலோ அப்னு கொடுக்குறேன் அப்படின்னா எதுக்காக ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரீசன் நீங்கள் கொடுக்கணும். எனக்கு இதுக்கு ரிப்ளை வரும், இல்லை ஃப்யூச்சரில் சில ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் மைட் பி ரிப்ளை ரிக்வயர்ட், எனக்கு ஃப்யூச்சரில் ரிப்ளை ரிக்வயர்டுன்னு தேவை. இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் என்னன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நான் இப்போ டெஸ்ட்டுன்னு போடுறேன், பட் நான் சொல்லும் போது சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த மாதிரி இந்த லெட்டர் போது, இதுக்கான ரிப்ளை வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டேட்டில் வந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி அடுத்த கரஸ்பாண்டன்ஸ் நான் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு இந்த டியூ டேட் இருக்குல்ல, இந்த டியூ டேட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் லெட் இட் பி ஜூலை எனக்கு ரிமைண்டர் தேவை, 5 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஃபார் செல்ஃப்னு இருக்குது, ஃபார் செக்ஷன் இருக்குது. ஃபார் செல்ஃப்னா உங்களுக்கு மட்டும்தான். ஸோ இது செல்ஃபை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டிராஃப்ட் வச்சுருந்தீங்கல்ல, அந்த டிராஃப்ட் இப்போ நம்ம யாருக்கு அனுப்பிச்சிட்டோம், விக்னேஷ் குமார்ன்ற நபருக்கு அனுப்பிச்சிட்டோம். நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டிராஃப்ட்டை டவுன்லோட் பண்ணி நான் ரெசிப்டாக மாற்றி அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் டேட்டாலாம் என்டர் பண்ணி ஜென்ரேட் அண்ட் சென்ட் கொடுத்து 2 அட்ரஸில் போட்டுலாம் அனுப்பலை. டேரெக்டாக டிராஃப்ட்டில் இங்க் சைன் ஒன்று இருந்துச்சு, இங்க் சைனை கிளிக் பண்ணேன். நான் வந்து சிக்னேச்சர் வாங்கி வச்சிருக்க காப்பியை அப்லோட் பண்ணேன். ரெண்டுத்தையும் கன்ஃபார்ம் டிஸ்கார்ட் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியேட் டெஸ்பாச் கொடுத்தேன். ஆட் ரெசிபியன்ட்டில் யாருக்கு அனுப்பணுமோ அவங்கள செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் சென்ட் வித் ஃபாலோ அப் கொடுத்தேன். வித் ஃபாலோ அப் கொடுத்தா எங்கே இருக்கும்னு நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக நீங்கள் அது போனதுக்கப்புறம், இந்த இஷ்யூ போயிட்டதுக்கப்புறம் இஷ்யூவில் சென்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்க்ரீன் நேவிகேட் ஆகிடுது. இந்த டிராஃப்ட் 2 இதை தான் நம்ம விக்னேஷ் குமாருக்கு அனுப்பிச்சிருக்கோம். அது என்னன்னு பார்க்கணுன்னா இந்த இஷ்யூ நம்பரை இதை கிளிக் பண்ணோன்னா நம்ம அனுப்பிச்ச காப்பி இதுதான். இந்த வித் ஃபாலோ அப்னு ஒன்று கொடுத்தோம்ல, நம்ம வித் ஃபாலோ அப்னு கொடுத்ததுக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஐ திங்க் ஜூலை 15th நம்ம கொடுத்தோம்னு நினைக்கிறேன். இஃப் நம்ம தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க, டேட் கரெக்டாக நான் கவனிக்கல. பட் ஜூலை மந்தில் ஏதோ ஒரு டேட் கொடுத்தேன் உங்களுக்கு. அந்த டேட் அன்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த மாதிரி ஒன்று இங்கே வரும். இந்த டிஸ்பேச் ஃபாலோ அப்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது இங்கே லிஸ்ட் ஆகும். சி, நான் டிஸ்பேச் பண்ணது விக்னேஷ் குமாருக்கு இதுதான், இட் இஸ் ஸ்டில் ஆக்டிவ். இதை டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணேன்னா நான் கொடுத்த விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. நான் ரிமைண்டர்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு கிடைக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷனில் டெஸ்பேச் ஃபாலோ அப்ஸ் இதை கிளிக் பண்ணால் அந்த விஷயங்கள் இங்கே தெரியுது. ஸோ ஒரு இன்சைன் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு அப்ரூவ்டு டிராஃப்டை இஷ்யூவாக மாற்றி நான் வந்து ஒரு நபருக்கு அனுப்புகிறேன். ஆஸ் ஆன் டேட்டுக்கு தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்மளோட இன்ட்ரா டிபார்ட்மெண்ட், நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளே இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம ரெசிப்டாக மாற்றி தான் அனுப்புகிறோம். பட் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், இ ஆஃபீஸ் எனேபிள்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் எனக்கு இஷ்யூவாக அனுப்பலான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த இன்சைன் மெத்தடாலஜி தாராளமாக யூஸ் பண்ணலாம். வணக்கம்.